கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீதான இபிஎஸ்ஸின் திடீர் பாய்ச்சலுக்கு பின்னால் முத்தரசன் சொன்ன குற்றச்சாட்டும் உள்ளது என்பது மறுக்க முடியாததுதான். ஏனென்றால் பாஜகவோடு கூட்டணியை முறித்துக் கொண்டு 2024 மக்களவை தேர்தலுக்கே மெகா கூட்டணி அமைக்கப் போவதாக சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எவ்வளவு முயற்சித்தும் கம்யூனிஸ்டுகள், விசிக போன்ற கட்சிகளை தன் பக்கம் இழுக்க முடியவில்லை. 2026 தேர்தலுக்காகவும் இக்கட்சிகளுக்கு தூண்டில் போட்டும் பார்த்தார். அதுவும் பலிக்கவில்லை. இந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடாகவே இப்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளை விளாசவும் ஆரம்பித்துள்ளார். தமிழகத்தில் பொதுவாக 3 வகை வாக்குகள் உள்ளன. ஒன்று கட்சிகளுக்கான வாக்குகள். அந்த வாக்குகள் கிட்டத்தட்ட நிலையானது. இரண்டாவது இஷ்யூ பேஸ்ட் வோட்டர்ஸ், அதாவது தங்கள் பிரச்சனைகளுக்கான கோரிக்கைகளை ஆதரிக்கும் கட்சிகளுக்கு வாக்களிப்பவர்கள். மூன்றாவது வகை என்பது பொதுமக்கள் வாக்குகள். இது பெரும்பாலும் பிம்ப கட்டமைப்பின் மூலமாகவே தீர்மானிக்கப்படுகிறது. அப்படி பார்க்கையில் அதிமுக பலமான கட்சி. இபிஎஸ் இப்போது செல்லும் இடமெல்லாம் கூட்டம் கூடுகிறது. எனவே அக்கட்சியின் வாக்குகள் கிட்டத்தட்ட முழுமையாக அவர்களுக்கு கிடைக்கும். அதுபோல தற்போது திமுக அரசுக்கு எதிரான வாக்குகளின் கணிசமாக தனக்கு வரும் என நம்புகிறார் எடப்பாடி பழனிசாமி.